गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி விகாரி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் சரத்ருத்து விருச்சிக மாதம். நாளையிலேருந்து தனுர் மாதம் ஆரம்பம், மார்கழி மாதம் ஆரம்பம். இன்றைக்கி கார்த்தி மாதம், புஷ்ய நட்சத்திரம், கிருஷ்ணபக்ஷம் சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி. இன்றைக்கி அப்பேற்பட்ட வசதியான இன்றைக்கி ஸ்ரீமத் பாகவதத்தில் 8வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியானம் பண்ண போகிறோம். அமிர்த மதனம்ங்கிற கதை நடந்துட்டுருக்கு. தேவதைகள்னால் அமிர்தத்தை பானம் பண்ணுங்கிறதுக்காக தேவதைகள் அசுரால் எல்லோரும் சேர்ந்துட்டு வாசுகிங்கிற பாம்பை கயராக வச்சு மந்திர மலையை மத்தாக வச்சு பகவானுடைய ஒத்தாசையோடு கூட ஸ்ரீமன் நாராயணனோட ஒத்தாசையோடு கூட க்ஷீராப்தியை கடைஞ்சி எடுத்தாள். அப்போது பல வஸ்துக்கள் வந்தது. அதில் மகாலட்சுமி ஆவிர்வாவம் பண்ணாள். அதை போன அத்தியாயத்தில் பார்த்தோம்.
அமிர்த மத்தனத்தின் பொழுது தன்வந்திரி அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வந்தார். அப்பொழுது அசுராலெல்லாம் பாஞ்சு போய் அந்த அமிர்த கலசத்தை பிடுங்கினுட்டாள். அதை பார்த்து தேவதைகள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாள். நாராயணன்ட்ட போய் சரணம் அடைஞ்சு, நீங்கள் தான் இதில் எப்படியான எங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கணும் அமிர்தத்தைன்னு சொல்லி வேண்டினாள். இந்த அத்தியாயத்தில் பகவான் எப்படி மாயா ரூபமாக, ஒரு மோகினி ரூபமாக தன்னுடைய ஒரு அவதாரம் பண்ணி, அதி ரூபவதியாக ஒரு யுவாவான ஸ்திரீயாக அவதாரம் பண்ணி அசுராலை ஏமாற்றி தேவதைகளுக்கு அமிர்தத்தை விநியோகம் பண்ணாங்கிறது இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை இந்த அத்தியாயத்தில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரே ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொல்லியிருக்காள். அதை சொல்லிவிட்டு அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுவோம். நவமே மோகிதைர் தைத்யை அர்ப்பித்தே அமிர்தபாஜனே தத்வஞ்சனே ந தேவேபியோ அமிர்தம் தத்தம் ததீரியதே. இந்த 9வது அத்தியாயத்தில் அசுரர்களை மயக்கி பகவான் மோகினியாக அவதாரம் பண்ணி அவள்கிட்டேருந்து அமிர்த கலசத்தை பிடிங்கிண்டு அவளே எடுத்து கொடுத்தாலாம், நீங்களே எங்களுக்கு தேவதைகளுக்கும் அசுராளுக்கும் விநியோகம் பண்ணி கொடுக்கணும்னுட்டு அதை வாங்கிட்டு வஞ்சனையோடு கூட அசுராலை ஏமாற்றி அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்த வியாக்கியானம் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னார். இப்பொழுது இந்த அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரையே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே நவமோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச தேன்யோன்யதோऽசுராः பாத்திரம் ஹரந்தः त्यक्तसौहृदाः क्षिपन्तो दस्युधर्माण ஆயாந்தீம் ததிருஷு ஸ்திரியம். துளி கூட ஸ்நேகபாவமே இல்லாமல் ஒருத்தருக்கு போட்டி போட்டுண்டு அமிர்த கலசத்தை ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் அபகரிச்சுண்டு எரிஞ்சுண்டு கொள்ளையடிப்பவர்கள்னால் என்ன தர்மத்தை கடைப்பிடிப்பாரோ அதே மாதிரி தர்மத்தை கடைப்பிடிச்சுண்டு அசுராள்லாம் ஒருத்தருக்கு அந்த அமிர்த கலசத்தை பிடிங்கிட்டு இருந்தாள். அப்போது திடீர்னு பகவான் மோகினி அவதாரம் பண்ணி மோகினி மாதிரி ரொம்ப ரூபவதியாக ஒரு பெண்ணாக தோன்றின போது அவரெல்லாம் அந்த பெண்ணை பார்த்தார்கள்னு சொன்னார். அஹோ ரூபமஹோ தாம அஹோ அஸ்யா நவம் வயः இதி தே தாம் அவித்ருத்ய பப்ரச்சு ஜாதகிருச்சயாக. துளி கூட வெட்கமில்லாமல் ஓடி வந்தாலாம் அந்த பெண்கிட்டக்க, மோகினி அவதாரம் எடுத்த சுவாமிகிட்டக்க. என்ன ஆச்சரியமான அழகு, அஹோ தாம அஹோ ரூபம், என்ன ஆச்சரியமான ஒரு காந்தி, என்ன ஆச்சரியமான ரூபம், எவ்வளவு யுவா நவம் வயா அஹோ அம்பா அஸ்யாக, இவளுக்கு ரொம்ப வயசு சின்ன பொண்ணாக இருக்காளே அப்படின்னு காமத்தினால் கட்டுப்பட்டு அவளோட ஓடி வந்தார்கள் எல்லா அசுராலும். சண்டை போடுறதை நிறுத்திவிட்டுனாள். காத்வம் கஞ்சபலா சாட்சி குதோ வா கிம் சிகீர்ஷசி கஸ்யாசி வத வாமோரு மத்னந்தீவ மனாம்சினா. உடனே அவளை சுற்றிந்து வாயை பிளந்துட்டு எல்லா அசுராலும் அவளைக்கிட்ட பேச ஆரம்பித்தாள். எங்கள் மனசெல்லாம் நீ கலங்கடிக்கிறியே, நீ யார், ரொம்ப அழகாக இருக்கியே, உன்னோட ஒவ்வொரு ரூபமும் ஒவ்வொரு அவயவமும் ரொம்ப அழகாக இருக்கே. கஞ்ச பலாசாட்சி, தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவளே, நீ எங்கேருந்து வந்திருக்கேன்னு சொல்லணும்னாள். காத்வம் கஞ்ச பலாசாட்சி குதோவா கிம் சிகீர்ஷசி கஸ்யாசி வத வாமோரு மத்னந்தீவ மனாம்சினா. எங்கள் மனசெல்லாம் கடைஞ்சு எடுக்கிறியே நீ, கலக்கிறியே நீன்னு சொன்னாள். நவயம் துவா அமரைர் தைத்யை சித்தகந்தர்வச்சாரணை நாஸ்பிருஷ்டபூர்வாம் ஜானீமோ லோகேஷைஷ குதோ நிருபி. நீ இதுவரைந்தும் ஒத்தராலையும் தொடப்பத்தோட தோணலையே. சித்தர்களாக இருக்கட்டும், கந்தர்வாளாக இருக்கட்டும், சாரணாளாக இருக்கட்டும், லோகபாலாளாட்ட இருக்கும், யார்கிட்டையும் நீ சேர்ந்து இருந்ததா தெரியலையே. அப்படி இருக்க நீ மனுஷியாளோட சேர்ந்து இருந்திருக்க முடியாது. நீ யாருங்கிறத எங்களுக்கு தெரிஞ்சுக்க விரும்புகிறோன்ட்டு எல்லாரும் சுற்றிந்தாள் அவளை. நூனம் துவம் விதினா சுப்ரூஹு பிரேஷிதாசி ஷரீரினாம் சர்வேந்திரிய மனப்பிரீத்திம் விதாத்தும் சகிருணேன கிம். சுப்ரூன்னு கூப்பிட்டாள், அழகிய புருவங்களை உடையவளேன்னு கூப்பிட்டாள். உன்னுடைய சரீரம் இருக்கே 5 புலன்களுக்கும் திருப்தியை கொடுக்கறது. தெய்வத்தால் நீ அனுப்பப்பட்டிருக்கான்னு தோன்றது, இல்லாட்டா தற்செயலாக வந்திருக்கியா, எப்படி நீ நிச்சயம் தெய்வத்தால் அனுப்பப்பட்டிருக்கிறான்னு தான் தோன்றதுன்னு சொன்னாள்.
துவம் பிரேஷிதாசி கிம் வா நூனம் சகிருணேன விதினா பிரேஷிதாசி. எங்களுடைய நல்ல நல்ல பாக்கியம் நீ எங்களோட வந்து எங்களோட திருஷ்டியில் வந்து மாட்டின்றேன்னு சொன்னாள். சாத்வம் ந ஸ்பர்தமானானாம் ஏகவஸ்து நிமானினி ஞாத்தீனாம் பத்த வைராணாம் சம்விதத்ஸ்வ சுமத்தியமே. ஏ அழகிய இடையே உடையவளேன்னு கூப்பிட்டாள். ரொம்ப கௌரவமாக இருக்கியே, உனக்காகவே நாங்கள்லாம் போட்டி போடுறதுக்கு தயாராக இருக்கோம். அப்படி ஞாத்திகளான எங்களுக்கு நீ மங்களத்தை உண்டாக்கணும், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் நீன்னு சொல்லி பல்ல அழிச்சுன்னு வந்து சுற்றிந்து உட்கார்ந்துருந்தாள் அசுராள். வயம் கஷ்யபதாயாதாக பிராத்தர கிருத பௌருஷாக விபஜஸ்வ யதா நியாயம் நைவ பேதோ யதா பவேத். கஷ்யப பிரஜாபதியினுடைய வம்சத்தில் பிறந்த பங்காளிகள், அண்ணன் தம்பிகள் நாங்கள்லாம் இந்த அமிர்தத்தை பானம் பண்ணுறதுக்காக சண்டை போட்டுருக்கோம். நாங்கள் நீ தான் இந்த அமிர்தத்தை அமிர்த கலசத்தை வச்சுட்டு எங்களுக்கு நியாயப்படி பங்கு போட்டு கொடுக்கணும்னு வேண்டின்றாள் அந்த மோகினியை பார்த்து. இத்யுபா மந்திரிதோ தைத்யைஹி மாயாயோஷித்வபுர்ஹரிஹி பிரகஸ்ய ருச்சிராபாங்கைஹி நிரீக்ஷன் இதமப்ரவீத். இவ்வாறாக அசுரர்களால் சூழப்பட்ட இந்த மாயினால் பெண்சீரமாக எடுத்துன்னு வந்த மோகினி அவதாரம் பண்ண ஸ்ரீமன் நாராயணன் சிரிச்சுண்டு மோகினியாக இருக்கப்பட்டவர் தன்னுடைய அழகிய கண்களால் அவளை பார்த்துட்டு கீழ்கண்டவாறு சொல்ல ஆரம்பித்தாள் விளையாட்டாக. ஸ்ரீ பகவானுவாச்ச, நாராயணன் சொன்னார், கதம் கஷ்யபதாயாதாக பும்சல்யாம் மயி சங்கதாக விஸ்வாசம் பண்டிதோ ஜாத்து காமினீஷு நயாதி. நீங்கள் கஷ்யப பிரஜாபதியில் வம்சத்தில் வந்தவாள்னு சொல்கிறேன். அப்பேற்பட்டவாள்னா கேவலம் தாசியான நான் எங்கிட்ட போய் நம்பின்னு வந்திருக்கேளே, காமத்துக்காக தன்னையே விற்கிற ஒரு பெண்கிட்ட போய் காமினீஷு, அவள்கிட்ட போய் யாரும் நம்பிக்கை வைக்க மாட்டாள் அல்லவா. நீங்கள் இவ்வளோ கெட்டிக்காரால் கஷ்யப பிரஜாபதி வம்சத்தில் பிறந்தவாள்னு சொல்கிறேளே, நீங்கள் போய் என் மேலே நம்பி அமிர்த கலசத்தை என் கையில் கொடுக்குறேளே, நம்பலாமா என்னன்னால். சாலாவிற்கானாம் ஸ்திரீனாம் ச ஸ்வரீணீனாம் சுரத்விஷா சக்கியான்யாகு அனித்யானி நூத்னம் நூத்னம் விசின்வதாம். ஏ அசுரர்களேன்னு சொன்னாள். ஒரு நாளும் சென்னாய்கள் சாலாவிற்கானாம் சென்னாய்கள் ஓநாய்கள்கிட்டையும் தினமும் ஒரு புருஷனை தேடின்னு இருக்கிற விபச்சாரி பெண்கள்கிட்டையும் ஸ்நேகபாவத்தை வச்சாக அது நிலச்சி இருக்காதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விவேகிகள்லாம் சொல்கிறாளே. அப்படி இருக்கும்போது கேவலம் நான் யாருன்னே தெரிஞ்சிக்காமல் என் மேலே மோகம் கொண்டு அந்த அமிர்த கலசத்தை என்கிட்ட கொடுத்துருக்கேளே, இது நியாயமானு சொன்னாள். ஸ்ரீ சுகவாச்ச, இது தே க்ஷ்வேலிதைஸ்தஸ்யாக ஆஸ்வஸ்த மனசோசுராக ஜகசுகு பாவகம்பீரம் ததுஷாமிருதபாஜனம். இவ்விதம் அந்த மோகினினால் பரியாச வார்த்தையினால் மனசமாதானம் அடைந்த அந்த அசுராள்னால் ஏதோ அபிப்பிராயத்தினால கம்பீரமாக இருக்கும்படி சிரித்தார்கள். அந்த அமிர்த கலசத்தை கையில் கொடுத்தார்கள்னா, இந்த அமிர்த கலச கையில் கொடுத்து நீ தான் எங்களுக்கு விநியோகம் பண்ணி தரணும், உன் மேலே பூர்ண நம்பிக்கை உண்டு எங்களுக்குன்னு சொன்னாள். தத்தோ கிரகீத்வா அமிர்த பாஜனம் ஹரி பபாஷ ஈஷத் ஸ்மித சோபயா கிரா யத்யப்யுபேதம் கொச்ச சாது அசாதுவா கிருதம் மயாவோ விபஜே சுதாமிமாம். அந்த ஸ்ரீமன் நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்தவர் அழகாக புஞ்சிரிப்பை விட்டுண்டு ரொம்ப இனிமையான வார்த்தைகள்னால பேச ஆரம்பித்தாள். என்ன சொன்னால், நான் எது நியாயமாக இருந்தாலும் சரி அந்நியாயமாக இருந்தாலும் சரி, நான் அமிர்தத்தை பங்கு போட்டு கொடுக்குறத நீங்கள்லாம் அங்கீகரிப்பதுனா நான் கொடுக்க தயார். நான் கொடுக்கறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நான் கொடுக்க மாட்டேன்னாள். இத்தியபிவியாகிருதம் தஸ்யாக ஆகர்ணியாசுர புங்கவாக அப்பிரமாண விதஸ்தஸ்யாக தத்ததா இது அன்வமம்சத்த. அந்த மோகினி இந்த மாதிரி பேச ஆரம்பித்தோடனே அவள்லாம் அசுராள்லாம் என்ன பண்ணாள், அவள்கிட்ட கலசத்தை கொடுத்து நீ எப்படி என் விநியோகம் பண்ணாலும் நாங்கள் அங்கீகரிக்கிறோம், துளி கூட உன் மேலே குற்றம் சொல்ல மாட்டோம், நீ உன் மேலே எனக்கு உங்களுக்கு பூர்ண நம்பிக்கை உண்டு. அவள்கிட்ட அமிர்த கலசத்தை கொடுத்துட்டு கீழே உட்காந்துட்டார்கள். அதோ போஷ்ய கிருதஸ்நானா ஹுத்வா ந ஹவிஷானலம் தத்வா கோவிப்ரபூதேபியா கிருதஸ்வஸ்தியனாத்விஜை யதோபஜோஷம் வாசாம்சி பரிதாயாகதானி தே குஷேஷு பிராவிசன் சர்வே பிராகக்ரேஷு அபிபூஷிதாக.
அப்போ அசுராள்லாம் என்ன பண்ணால், உபவாசம் பண்ணி ஸ்நானம் பண்ணிவிட்டு ஹவிஸ்னால் அக்னியில் ஹோமம் பண்ணி பசுமாட்டுகள் பிராமணால் மற்ற பிராணிகளுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் கொடுத்துவிட்டு தானம் பண்ணிவிட்டு பிராமணர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டு திருப்திக்கு தகுந்த மாதிரி புதிய வஸ்திரங்களை உடுத்திண்டு அலங்கரிச்சுட்டு எல்லாரும் கிழக்கு துணியாக தர்பாசனங்களை போட்டுட்டு உட்கார்ந்தாளாம். எல்லாம் வரிசையாக உட்கார்ந்தார்கள். நீ தான் ஏ மோகினி பெண்ணே எங்களுக்கு அமிர்தத்தை விநியோகம் பண்ணி தரணும்னு எல்லாரும் உட்கார்ந்துட்டாள்னு சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே நவமோऽध्यायः. श्रीहरये नमः. श्रीशुक उवाच श्रीशुक उवाच तेऽन्योन्यतोऽसुराः पात्रं हरन्तस्त्यक्तसौहृदाः क्षिपन्तो दस्युधर्माणः आयान्तीं ददृशु स्त्रियम् अहो रूपमहो धाम अहो अस्या नवं वयः इति ते तामभिद्रुत्य पप्रच्छुः जातहृच्छयाः का त्वं कञ्जपलाशाक्षी कुतो वा किं चिकीर्षसि कस्यासि वदवामोरु मथ्रन्तीव मनांसिनः न वयं त्वा अमरैर्दैत्यैः सिद्धगन्धर्वचारणैः नास्पृष्टपूर्वां जानीमो लोकेशैश्च कुतो नृभिः नूनं त्वं विधिना सुब्रूः प्रेषितासि शरीरिणां सर्वेन्द्रियमनःप्रीतिं विधातुं सघृणेन किम् सा त्वं नः स्पर्धमानानाम् एकवस्तुनि मानिनी ज्ञातीनां बद्धवैराणां संविदस्व सुमध्यमे वयं कश्यपदायादाः भ्रातरः कृतपौरुषाः विभजस्व यथा न्यायं नैव भेदो यथा भवेत् इत्युपमन्त्रितो दैत्यैः मायायोषिद्वपुर्हरिः प्रहस्य रुचिरापाङ्गैः निरीक्षन्निदमब्रवीत् श्रीभगवानुवाच कथं कश्यपदायादाः पुंश्चल्यां मयि सङ्गताः विश्वासं पण्डितो जातु कामिनीषु नयातिः सालावृकाणां स्त्रीणां च स्वैरिणीनां सुरद्विषः सख्यान्याहुरनित्यानि नूत्नं विचिन्वतां श्रीशुक उवाच इति ते क्ष्वेलितैस्तस्याः आश्वस्तमनसोऽसुराः जगसुर्भावगम्भीरं ददुश्चामृतभाजनं
ददुश्चामृतभाजनं ततो गृहीत्वा अमृतभाजनं हरिः ततो गृहीत्वा अमृतभाजनं हरिः बभाष ईषत्स्मितशोभया गिरा बभाष ईषत्स्मितशोभया गिरा यद्यभ्युपेतं क्व च साध्वसाधु वा यद्यभ्युपेतं क्व च साधु असाधु वा कृतं मया वो विभजे सुधामिमां कृतं मया वो विभजे सुधामिमाम् इत्यभिव्याहृतं तस्याः आकर्ण्यासुरपुङ्गवाः अप्रमाणविदस्तस्याः तत्ततेति अन्वमंसत अथोपोष्य कृतस्नानाः हुत्वा च हविषानलं दत्वा गोविप्रभूतेभ्यः कृतस्वस्त्ययनाद्विजैः यथोपजोषं वासांसि परिदायाहतानि ते कुशेषु प्राविशन् सर्वे प्रागग्रेषु अभिभूषिताः ஸ்ரீஹரயே நமः. அடுத்த 16வது ஸ்லோகத்துலேருந்து சொல்கிறாள். பிராங்முகேஷு உபவிஷ்டேஷு சுரேஷு திதிஜேஷு ச தூபாமோதிதசாலாயாம் ஜுஷ்டாயாம் மால்யதீபகை தஸ்யாம் நரேந்திர கரபோருஷத்குல ஸ்ரோணீதட்டால சகதி மதவிஹ்வலாக்ஷி சாகூஜதி கனகநூபுர சிஞ்சிதேன கும்பஸ்தனி கலசபாணிரதா விவேஷ. ராஜாவேன்னு கூப்பிட்டா சுகாச்சாரியால் நல்லா அழகாக அலங்காரம் பண்ணிண்டு மாலைகள்னாலையும் விளக்குகள்னாலையும் சாம்பிராணி புகையினாலையும் வாசனை உள்ளதாக செய்யப்பட்ட அந்த பெரிய ரூமில் தேவாள் அசுரால் எல்லாரும் கிழக்கு முகமாக உட்கார்ந்துருக்கும்போது அழகிய வெண்புட்டு உடுத்திண்டு மெதுவாக நடைய உடையவளும் மதத்தினால கலங்கிய கண்களை உடையவளும் மதவிக்கலாட்சி கும்பஸ்தனி குடம் போன்ற குச்சங்களை உடையவளும் கரபோரு ருஷத் துக்கூல துதிக்கை மாதிரி தொடைகளை உடையவளாம். யானையுடைய துதிக்கை மாதிரி தொடைகள் இருக்காம். கனக நூபுர சிஞ்சித்தேன கூஜதி. அவள் நடக்கிறத கால்களில் கொலுசு போட்டுருக்காள், சிலம்பு, அது ஜில் ஜில்னு சத்தம் கொண்டுருக்கு. இதெல்லாம் பார்த்து மயங்கி உட்காந்துட்டார்கள் அசுராள்னா. தேவதைகள் அசுராள் 2 பேரும் வரிசையாக உட்காந்துட்டாள். கலசபாணி சதி அத அவிவேஷ. அந்த ரூமுக்குள்ளே அமிர்த கலசத்தை கையில் வச்சுட்டு அந்த மோகினி அப்படி அழகாக நடந்து இவாளுக்கு பரமாறுறதுக்காக வந்துட்டு இருந்தாளாம். அப்போ தான் ஒரு மாயா வித்யா பண்ண போகிறாள் அவள். தாம் ஸ்ரீ சகீம் கனக குண்டல ஜாரு கர்ண நாசா கபோலவதனாம் பரதேவதாக்கியாம் சம்வீக்ஷிய சம்முமு உத்ஸ்மித வீக்ஷணேன தேவாசுரா விகலிதஸ்தன பட்டிகாந்தாம். அழகான கனக குண்டல சாருகர்ண, தங்கத்தோடுகள் அணிந்து அழகான காதுகள், நாசா கபோல வதனாம், நல்ல மூக்கு நல்ல கன்னங்கள் இவைகளை உடையவள், பரதேவதாக்கியாம் பராசக்தி மாதிரி பார்க்கறதுக்கு இருக்காள், விகலித ஸ்தனப்பட்டிகா அந்தாம் தன்னுடைய மேலாடையை இப்படி நழுவ விட்டாள். அப்போ தான் இவாள்லாம் பார்க்கலான்னுட்டு ஸ்ரீசகீம் தாம் சம்வீக்ஷிய. அப்போது தேவாள் அசுராள் 2 பேரும் இவளுடைய அழகை பார்த்துட்டு இருக்காளே தவிர இவள் என்ன பண்ண போகிறாள் நமக்குங்கிறத ஒருத்தரும் யோசிக்கவே இல்லையாம். ரொம்ப மயங்கி எல்லாரும் உட்காந்துருந்தாளாம் இவளுடைய அழகில். அசுராணாம் சுதாதானம் சர்ப்பாணாமிவ துர்நயம் மத்வா ஜாதி நிருஷம்சானாம் நதாம் யபஜதச்சுதா. அவள் என்ன பண்ணா, அமிர்தத்தை கொடுக்கறது மாதிரி அசுராளினுடைய சைடுக்கு போகிறது, அப்படி பாத்திரத்தை காட்டுறது, பாத்திரத்தில் டப்பு டப்புன்னு கரண்டி எழுங்கிறது. ஆனால் ஒன்றும் அவள் இலையில் ஒன்றும் விழாது, அமிர்தம் விழாது. ஆனால் தேவதைகளுடைய இடத்துக்கு போனால் அங்கே அமிர்தத்தை கொடுக்கறது. இந்த மாதிரியே பண்ணிட்டு துளி கூட அமிர்தத்தை பங்கு போட்டு அசுராளுக்கு கொடுக்கலையாவோ. கல்பயித்வா பிருதக் பங்கி உபயேஷாம் ஜெகத்பதி தாம்சோபவேஷயாமாச ஸ்வேஷு ஸ்வேஷு ச பங்கிஷு. ஸ்ரீமன் நாராயணன் மோகினி அவதாரம் பண்ணி இவ்வாறால் அசுராலெல்லாம் மயக்கி தன் வரிசையை தன் மேலே இருக்கப்பட்ட
ரசிக்க முனையாக விட்டுட்டு அவளுடைய வரிசையில் உட்கார வச்சாள். தேவதைகள்லாம் ஒரு வரிசையிலையும் அசுரலாம் ஒரு வரிசையிலையும் உட்கார வச்சாள். தைத்தியான் கிரகீத கலசோ வஞ்சயன் உபசஞ்சரை தூரத்தான் பாயாமாச ஜராமிருத்யராம் சுதாம். அமிர்த கலசத்தை எடுத்துட்டு பக்கத்தில் போய் அடியில் இருக்கிற சாரபாகத்தை இந்த உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இனிமையான வார்த்தைகள் சொல்லிவிட்டு அவளை தாண்டின்னு போய் அசுராலை ஏமாற்றி தூரத்தில் இருக்கிற தேவாளுக்கு எந்த அமிர்தத்தை சாப்பிட்டால் ஷாவே ஏற்படாதோ அதை அவளுக்கு குடிக்கிறதுக்கு பண்ணாள். அவள் இலையில் போட்டாளாம். அசுராளுக்கு ஒன்றும் காலெலாம் ஒரு சொட்டு கூட கொடுக்கலையாம். தேபாலயந்த சமயம் அசுராக சுகிருதம் நிருப தூஷ்ணீமாசன் கிருதஸ்னேகாக ஸ்திரீ விவாத ஜுகுப்சையா. ஏ ராஜாவே பரீட்சித்து, அந்த மோகினியினுடைய மேலே இருக்கிற அன்பை வச்சு அந்த அசுராள்னால் அந்த அவளுடைய அழகுனால் மயக்கம் ஏற்பட்டு அந்த பெண்ணோட பேசுறதுக்கு கூட வெட்கப்பட்டு பேசாமல் உட்கார்ந்துட்டு இருந்தாலாம் அசுராள்னால். அவள் ஒரு துள்ளி ட்ராப்பு கூட அமிர்தத்தை அவளுக்கு போடலையாம். தஸ்யாம் கிருதாதி பிராணயாக பிரணயாபாய காத்தராக பகுமானேன சாபத்தா நோச்சு கிஞ்சன விப்ரியம். அவள்லாம் மோகினிகிட்ட வச்ச காமத்தினால மயக்கம் ஏற்பட்டு அந்த அவள்கிட்ட இருக்கிற அன்பு எங்கேயான நம்மகிட்ட அன்பு இல்லாமல் போய்டுவோங்கிறதுனால அவளுக்கு நல்லா தெரிஞ்சுது. தேவதைகள்லாம் அமிர்தத்தை பானம் பண்ணிட்டு இருக்காள், தங்களுக்கு ஒரு சொட்டு கூட விழலைன்னு தெரிகிறது. ஆனால் எங்களுக்கு கொடுக்காம நீ அவளுக்கு கொடுக்கலாமான்னு சொல்கிறதுக்கு வார்த்தைகள்னாலும் சொல்கிறதுக்கு பிரியமில்லாதவர்களாக. ஏன்னா அப்படி சொன்னால் தங்கள் மேலே இருக்கப்பட்ட அன்பு காமம் அழிஞ்சு போயிடுமோன்ற பயத்தினால அவள் வாயை மூடின்னு உட்கார்ந்துருந்தாளாம். தஸ்யாம் கிருதாதி பிரணயாபாய காத்தராக பகுமானேன சாபத்தா நோச்சு கிஞ்சன விப்ரியம். தேவலிங்க பிரதிச்சன்னா ஸ்வர்பானு தேவசம்சதி பிரவிஷ்ட சோமம் அபிபத்து சந்திரார்காபியாம் ச சூச்சிதா. இதை பார்த்தான் 2 பேர். ஸ்வர்பானுன்னு ஒரு அசுரன். அவன் என்ன பண்ணால், நமக்கு இன்னும் அமிர்தம் கிடைக்காது போல் இருக்கு, இந்த தேவதைகள் பந்தியில் தான் அமிர்தம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக தேவதைகளுடைய பந்தியில் போய் அவனும் போய் உட்காந்துட்டான். உட்காந்துட்டு அமிர்தத்தை குடிக்கிறதுக்காக அவள் கையில் போட்டோன்னே அந்த அமிர்தத்தை எடுத்தான் அந்த அசுரன். அப்போ பக்கத்தில் உட்காந்து அந்த சந்திர சூர்யால் 2 பேரும் பார்த்துவிட்டாளுத. அவள் காட்டி கொடுத்துட்டாள், இவன் அசுரன் இவன் ஸ்வர்பானு தேவதைகள் பந்தியிலேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்கான்னு காட்டி கொடுத்துட்டாள். உடனே என்ன பண்ணாள்னா, நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்தவர் அந்த அமிர்தத்தை குடிக்கிறதுக்காக வாயில் போட்டுக்கிறதுக்கு போகிறது அவனுடைய தலையை சக்கராயுதத்தினால துண்டித்து 2 அவனுடைய உடம்பு வேற தலை வேறையாக பண்ணார். சக்கரேன க்ஷுரதாரேன ஜகார பிபதசிரா ஹரிஸ்தஸ்ய கபந்தஸ்து சுதயா அப்லாவிதோபதது. அவர் சக்கராயுதத்தினால தலையை கட் பண்ணி வெளியில் விட்டறிஞ்சார். அந்த அமிர்தத்தை சாப்பிட முடியாமல் போயிடுது அந்த அசுரன், ஸ்வர்பானுங்கிற அசுரனுக்கு. அவன் தான் பின்னாடி ராகுவாகவும் கேத்துவாகவும் சந்திர சூர்யாள் மேலே துவேஷம் ஏற்பட்டு அவளை துரத்தின்னு இருக்க போகிறாங்கிறதா கதை உண்டு. சிரஸ்து அமரதாம் நீதம் அஜோ கிரகம் அச்சீக்லிபத்து எஸ்து பர்வணி சந்திரார்கௌ அபிதாவதி வைரதீகி. ஸ்வர்பானுடைய தலைபாகம் இருக்கே, அது ஷாவு இல்லாத தன்மையை அடைஞ்சிது. ஏன்னா அது அமிர்தத்தை நாக்கால தொட்டதுனால. வால்பாகம் ஒரு கிரகமாக மாறித்து, தலைபாகம் ஒரு கிரகமாக மாறித்து ராகு கேத்துவாக. அவள்னா கிரகம் அச்சி கிளிபத்து சூரிய சந்திரர்கள் போல் ஒரு கிரகமாக இருக்க செய்தார் சுவாமி பிரம்மதேவன். அதனால் அந்த ராகு அமாவாசையை பௌர்ணமி என்ற பருவ காலத்தில் சத்ருபாவத்தோடு கூட சூரிய சந்திரர்களை நோக்கி ஓடி பிடிக்கிறானுங்கிறதாக கதை. எஸ்து பர்வணி சந்திரார்கௌ அபிதாவதி வைரதி. சத்ருபாவத்தோடு கூட சூரிய சந்திரால கிரகண சமயத்தில் பிடிக்கிறதுக்காக போகிறான்ங்கிறான் அமாவாசை பௌர்ணமி சமயத்தில். பீதப்பிராயே அமிர்தே தேவை பகவான் லோகபாவனா பஷ்யதாம் அசுரேந்திராணாம் ஸ்வம் ரூபம் ஜகிருஹே ஹரி. அப்படியாக தேவதைகள் எல்லாரும் அமிர்தத்தை குடித்தார்கள். அசுராளுக்கு ஒருத்தருக்கும் அமிர்தம் கிடைக்கவில்லை.
ஏமாற்றி விட்டார் சுவாமி மோகினி அவதாரம் பண்ணி. ஏன்னா பக்தாளை ரட்சிக்கிற பகவான் நாராயணன் இவ்வாறாக மோகினி அவதாரம் பண்ணி தன்னுடைய பக்தாளான தேவதைகளுக்கு அமிர்தத்தை கபடமாக குடிக்க செய்தார்கள். அசுர தலைவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர் தன்னுடைய சொந்த சுயரூபத்தை எடுத்துட்டார், நாராயண ரூபத்தை. ஏவம் சுராசுரகணாக சமதேசகால ஹேத்வர்த்த கர்ம மதையோபி பலே விகல்பாக தத்ராமிருதம் சுரகணாக பலமஞ்சசாபு யத்பாத பங்கஜரஜ ஸ்ரேணான்ன தைத்தியாக. இதே மாதிரி ஒரே விதமாக அந்த அசுரால் தேவாள் ரெண்டு பேரும் சமுத்திரத்தில் போட்ட செடி கொடி ஓஷதிகள் இதையெல்லாம் போட்டு ஒரே புத்தியோடு கூட ஒரே பராக்கிரமத்தோடு கூட வித்தியாசம் இல்லாமல் கடைஞ்சி எடுத்து அமிர்தத்தை எடுத்த போது, ஆனால் அமிர்தத்தை அடைவதற்கு தேவதைகளால் தான் முடிஞ்சதுனால் அசுராளால் முடியவில்லை. ஏனென்றால் அவளுடைய குணம்தான் அதுக்கு காரணம்னாள். அதுக்கு காரணம் என்னென்னா, தேவதைகள் சதா அரியனுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய எத்பாத பங்கஜ ரஜ ஆசிரயநாத்து பாத தூளியாக எப்போ பார்த்தாலும் ஆசிரயிச்சிருக்கப்பட்டவாள் அவள் தேவதைகள். அதனால் அவளுக்கு லாபம் கிடச்சிதுன்னாள். யத்யுஜ்யதே அசுவசு கர்ம மனோவச்சோபி தேகாத்மஜாதிஷு நிருபிஹி ததசத் பிருதக்த்வாத் தைரேவ சத்பவதி யத் கிரியதே அபிருதக்த்வாத் சர்வஸ்ய தத்பவதி மூல நிஷேச்சனம் யத். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னால், சதா பேராசையினால் மனைவி மக்கள் இவாளுக்காகவே பேத புத்தியோடு எது செய்யப்படுறதோ அது பலன் தராதுனால், ஈஸ்வரன்கிட்ட பக்தி வச்சு ஈஸ்வரோத்தேசமாக எது எது செய்யப்படுறதோ அதுகள் தான் பலன் தரும். எப்படி மரத்தை கொண்டு ஒரு மரம் இருக்குது, அதில் எத் மூல நிஷேச்சனம் தண்ணியை மூலத்தில் விட்டால் அது சர்வசிய அடிமரம் கிளை இலை எல்லாத்துக்கும் பயன் தருகிறது. அது மாதிரினால் அந்த மாதிரி அரியினுடைய சரணங்களில் போய் பக்தி வச்சா அவளுக்கு லாபம் ஏற்படும். அவள் அரிய துவேஷம் பண்ணுறவாளுக்கு லாபம் ஏற்படாதுன்னு சொன்னாள் இந்த கதை மூலமாக. இவ்வாறாக மோகினி அவதாரம் பண்ணி தேவதைகளுக்கு அமிர்தபானம் பண்ண வச்சு அசுராலை ஏமாத்தின கதைன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணாள் ஸ்ரீசுகாச்சாரியால். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே நவமோத்தியாயா. ஸ்ரீ ஹரையே நம. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரையே நம. प्राङ्मुखेषूपविष्टेषु सुरेषु दितिजेषु च धूपामोदितशालायां जुष्टायां माल्यदीपकैः तस्यां नरेन्द्रकरभोरुरुषद्दुकूल श्रोणीतटालसगतिः मदविह्वलाक्षी साकूजती कनकनूपुरसिञ्जितेन कुम्भस्तनी कलशपाणिरथा विवेश तां श्रीसखीं कनककुण्डलचारुकर्ण नासाकपोलवदनां परदेवताख्यां संवीक्ष्य सम्मुमुः उत्स्मितवीक्षणेन देवासुराविगलितस्तनपट्टिकान्ताम् असुराणां सुदादानं सर्पाणामिव दुर्नयं मत्वा जातिनृशंसानां नतां व्यभजदच्युतः कल्पयित्वा पृथक् पंक्तिः उभयेषां जगत्पतिः तांश्चोपवेशयामास स्वेषु च पंक्तिषु दैत्यान् गृहीतकलशो वञ्चयन् उपसञ्चरैः दूरस्थान् पाययामास
दूरस्थान् पाययामास जरामृत्युहरां सुधां ते पालयन्तः समयम् असुरास्वकृतं नृप तूष्णीमासन् कृतस्नेहाः स्त्रीविवादजुगुप्सया तस्यां कृतातिप्रणयाः प्रणयापायकातराः बहुमानेन चाबद्धा नोचुः किञ्चन विप्रियम् देवलिङ्गप्रतिच्छन्नः स्वर्भानुः देवसंसदि प्रविष्टः सोममपिबत् चन्द्रार्काभ्यां च सूचितः चक्रेण क्षुरधारेण जहार पिबतः शिरः हरिस्तस्य कबन्धस्तु सुधया अप्लावितोपतत् शिरस्तु अमरतां नीतम् अजोग्रहमचीक्लृपत् यस्तु पर्वणि चन्द्रार्कौ अभिधावति वैरधीः प्रीतप्राये अमृते देवैः भगवान् लोकभावनः पश्यताम् असुरेन्द्राणां स्वं रूपं जगृहे हरिः एवं सुरासुरगणाः समदेशकाले हेत्वर्थकर्ममतयोऽपि फले विकल्पाः तत्रामृतं सुरगणाः फलमञ्जसापुः यत्पादपङ्कजश्रयणान्न दैत्याः यद्युज्यते अशुवसुकर्म मनोवचोभिः देहात्मजादिषु नृभिः तदसत्पृथक्त्वात् तैरेव सद्भवति यत् क्रियते अपृथक्त्वात् सर्वस्य तद्भवति मूलनिषेचनं तत् श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे அஷ்டமஸ்கந்தே நவமோத்தியாயः. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கப்பட்ட ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே நவமோத்தியாயः. ஸ்ரீசுக உவாச்ச தேன்யோன்யதோऽசுராः பாத்திரம் ஹரந்தஸ்த்யக்தசௌஹृदाः क्षिपन्तो दस्युधर्माणः आयान्तीं ददुषु स्त्रियम् अहो रूपमहो धाम अहो अस्या नवं वयः इति ते तामभिद्रुत्य पप्रच्छुः जातहृच्छयाः. का त्वं कञ्जपलासाक्षी कुतो वा किं चिकीर्षसि कस्यासि वद वामोरु मत्रन्तीव मनांसि नः. न वयं त्वा अमरैर्दैत्यैः सिद्धगन्धर्वचारणैः नास्पृष्टपूर्वां जानीमो लोकेशैश्च कुतो नृभिः. नूनं त्वं विधिना सुब्रूः प्रेषितासि शरीरिणां सर्वेन्द्रियमनःप्रीतिं विधातुं सघृणेन किम्. सा त्वं न स्पर्धमानानाम् एकवस्तुनि मानिनी ज्ञातीनां बद्धवैराणां संविधत्स्व सुमध्यमे. वयं कश्यपदायादाः भ्रातरः कृतपौरुषाः विभजस्व यथा न्यायं नैव भेदो यथा भवेत्. इत्युपमन्त्रितो दैत्यैः मायायोषेद्वपुर्हरिः प्रहस्य रुचिरापाङ्गैः
निरीक्षन्निदमब्रवीत्। श्रीभगवानुवाच कथं कश्यपदायादाः पुंश्चल्यां मयि सङ्गताः विश्वासं पण्डितो जातु कामिनीषु न याति। सालावृकाणां स्त्रीणां च स्वैरिणीनां सुरद्विषा सख्यान् याहुः अनित्यानि नूत्नं नूत्नं विचिन्वताम्। श्रीशुक उवाच इति ते क्ष्वेलितैस्तस्याः आश्वस्तमनसोऽसुराः जगसुः भावगम्भीरं ददुश्चामृतभाजनम्। ततो गृहीत्वा मृतभाजनं हरिः बभाषैषत्स्मितशोभया गिरा यद्यभ्युपेतं क्वच साध्वसाधु वा कृतं मया वो विभजे सुधामिमाम्। इत्यभिव्याकृतं तस्याः आकर्ण्यासुरपुङ्गवाः अप्रमाणविदस्तस्याः तत्ततेति अन्वमंसत। अथोपोष्य कृतस्नाना हुत्वा च हविषानलं दत्त्वा गोविप्रभूतेभ्यः कृतस्वस्त्ययनाद्विजैः। यथोपजोषं वासांसि परिधायाहतानि ते कुशेषु प्राविशन् सर्वे प्रागग्रेषु अभिभूषिताः प्राङ्मुखेषु उपविष्टेषु सुरेषु दितिजेषु च धूपामोदितशालायां जुष्टायां माल्यदीपकैः। तस्यां नरेन्द्रकरबोरुरुषदुकूल श्रोणीतटाल सगतिः मदविह्वलाक्षी सा कूजती कनकनूपुरसिञ्जितेन कुम्भस्तनी कलशपाणिरथा विवेश। तां श्रीसखीं कनककुण्डलचारुकर्ण नासाकपोलवदनां परदेवताख्यां संवीक्ष्य सम्मुमुहुः उत्स्मितवीक्षणेन देवासुरा विगलितस्तनपट्टिकान्ताम्। असुराणां सुधादानं सर्पाणामिव दुर्नयं मत्वा जातिनृशंसानां नतां व्यभजत् अच्युतः। कल्पयित्वा पृथक् पङ्क्तीः उभयेषां जगत्पतिः तां चोपवेशयामास स्वेषु स्वेषु च पङ्क्तिषु। दैत्यान् गृहीतकलशो वञ्चयन् उपसञ्चरैः दूरस्थान् पाययामास जरामृत्युहरां सुधां। ते पालयन्तः समयम् असुराः स्वकृतं नृप तूष्णीमासन् कृतस्नेहाः श्रीविवादजुगुप्सया। तस्यां कृतातिप्रणयाः प्रणयापायकातराः बहुमानेन चाबद्धा नोचुः किञ्चन विप्रियम्। देवलिङ्गप्रतिच्छन्नः स्वर्भानुः देवसंसदि प्रविष्टः सोममपिबत् चन्द्रार्काभ्यां च सूचितः। चक्रेण क्षुरधारेण जहार पिबतः शिरः हरिस्तस्य कबन्धस्तु सुधया अप्लावितोपतत्। शिरस्तु अमरतां नीतम् अजोग्रहम् अचीक्लृपत् यस्तु पर्वणि चन्द्रार्कौ अभिधावति वैरधीः। पीतप्राये अमृते देवैः भगवान् लोकभावनः पश्यताम् असुरेन्द्राणां स्वं रूपं जगृहे हरिः। एवं सुरासुरगणाः समदेशकाल हेत्वर्थकर्ममतयोऽपि फले विकल्पाः तत्रामृतं सुरगणाः फलमञ्जसापुः। यत्पादपङ्कजरजश्रयणान्न दैत्याः यद्युज्यते असुवसु कर्म मनोवचोभिः देहात्मजादिषु नृभिः तदसत्पृथक्त्वात् तैरेव सद्भवति यत्क्रियते अपृथक्त्वात् सर्वस्य तद्भवति मूल निषेचनं यत्। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे அஷ்டமஸ்கந்தே நவமோத்தியாயா. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय
वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरये नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।